ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி ஷாப்பிங் அண்ட் செலிப்ரேஷன் தான். ஸோ எங்களோட என்ஜாய்மெண்ட் ஃபுல் டே எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான விலாக் தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இந்த தீபாவளி செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு 10 நாள் லீவ் இருக்கிறதுனாலையே வந்து நாங்கள் சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபாவளியை. சரி ஓகே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே தம்பிக்கு வந்து மட்டன் பிரியாணி கேட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வேலு பிரியாணி. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன நாங்கள் எதிர்பார்த்தோன்னா மட்டன் பிரியாணி எல்லாருமே ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால மட்டன் பிரியாணி வந்து ஒன்லி எம்டி மட்டன் பிரியாணி தான் இருக்குது, பீஸோடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க, அது ஒரே எம்டி தான் இருக்குங்க அப்படின்ட்டாங்க. சரி தம்பிக்கு மட்டும் கொடுத்துருங்க, எங்களுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். தம்பி ஆசைப்பட்ட மாதிரி சரி பீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரியாணி அப்புறம் சப்பாத்தி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் காஸ்ட்லியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தீபாவளி டைமில் வந்து ஷாப்பிங்கு ஹோட்டல் எங்கே பார்த்திங்கனாலும் ஃபுல் ரெஸ்ஸுங்க. ஒரு வண்டி நிறுத்துறக்கோ இல்லை டக்குன்னு உள்ளே போய் சாப்பிட்றக்கோ என்ன பண்ணுனாலும் எல்லாமே பயங்கர ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அந்த டைமில் போனதுக்கு. ஸோ அப்புறம் அடுத்து முடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கடை ஒரு பக்கம் இருக்குது, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு இடத்துல போய் வண்டி நிறுத்திட்டு உள்ளே போகிற மாதிரி பயங்கர ரெஸ்ஸு. ஏன்னா உள்ள கடைக்குள்ளே போக வரைக்குமே ஃபுல் ரெஸ். அந்த ரோட்டில் அந்த வழியாகவே வந்து ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க, வண்டி எதுவும் போகிறக்கு இல்லை. கரூர் சிவா டெக்ஸ் தான் நாங்கள் எடுக்க போயிருந்தோம் ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி நாங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கள் அத்தைக்கு அம்மா அப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எடுக்கணும்னு போயிருந்தோம். ஆனால் அங்கே உள்ளே போய் கடையோட கூட்டத்தை பார்த்தது எனக்கு தலை சுற்றிருச்சு. இவ்வளோ கூட்டத்தில் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறதுலேன்னு எனக்கு உள்ளே போனதையுமே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம்பிக்கு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி சுச்சுவேஷன் நம்ம இதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போனதே வந்திங்கன்னா 4th ஃப்ளோர் தம்பிக்கு போய் ஃபஸ்ட்டு எடுத்தோம். தம்பிக்கு எடுத்து முடிச்சோடனே அவருக்கு எடுத்தது அப்பாவுக்கு எடுத்தோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ தம்பி அம்மாவுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்குமே எடுக்கல ஐடியா இல்லை. சரி அதனால் போதும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்கில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிற மூடே சுத்தமாக இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ நோம்பி நாள் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1 வீக் முன்னாடி ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்தனால போய் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அந்த மாதிரி போய் நீங்களாம் சிக்கி சீரழிய வேண்டாம். ஸோ எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு 1 வீக் 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுருங்க. அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ஷாப்பிங் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்க வந்தாச்சு. பட்டாசுமே பார்த்திங்கன்னா பெரிய பட்டாசு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கடை போட்டிருந்தாங்க. அங்கேயே நாங்கள் கார் நிறுத்துகிற இடத்துலையே பட்டாசு உலகம் போட்டிருந்தாங்க. அங்கே 2 கடை போட்டிருந்தாங்க. ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா வெள்ளி காயின், ஒரு கடையில் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா டப்பா, இந்த மாதிரிலாம் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டப்பா கொடுக்குற கடையில் தான் ஃபஸ்ட்டு போய் வாங்கினோம். அங்கே ஒரு 3500 ரூபாய்க்கு வாங்கினோம். அங்கே பெரிய டப்பா ஒன்று கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்து கடையிலையும் விடலை, அவர் அங்கேயும் போய் ஒரு பட்டாசு வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் பட்டாசு வாங்கிட்டு அங்கேயும் ஒரு குட்டி டப்பா கொடுத்தாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா தாங்க வெள்ளிக்காயின்னு. இந்த 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்குலாம் வாங்கினீங்கன்னா குட்டி டப்பா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல எதையோ ஒன்று கொடுங்க, நம்ம கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். அம்மா பாருங்கள், அதுலேயும் அந்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 2 ஃப்ரீ 3 ஃப்ரீன்னு சின்ன பிள்ளையாட்ட அம்மா அதையும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பட்டாசு தீபாவளி வந்து நைட்டே வந்து சிறப்பாக அங்கே எங்கே பட்டாசை வெடித்து ஃபுல்லாக தம்பிக்கு வந்து பேப்பர் பட்டாசு வச்சு வெடிக்கணும். காலையில் பார்த்தா எல்லோரும் வீட்டு முன்னாடி நிறைய பட்டாசு வெடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் பட்டாசு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோன்னு சொல்லி எல்லா 3 விதமாக வாங்கிட்டு வந்தாங்க. கடையிலேயே சொல்லி தான் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதை வெடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நிறையா பட்டாசு வெடித்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு எப்போவுமே வந்து அணுகுண்டு வெடிக்கிறது. இந்த தடவை வந்து அணுகுண்டு பார்த்திங்கன்னா எப்போ உள்ளதை விட பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் வாங்கி வெடித்தோம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் 4 மணிக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க. நாங்கள் 9 மணிக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். இந்த அதிகாலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பட்டாசு வெடிக்கிற இதெல்லாம் வந்து நினைப்போம், ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து காலையில் 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நோம்பியாக இருந்தாலும் சரி அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமான செயலுங்க, நானே ஒத்துக்கிறேன். நாங்கள் எல்லோரும் 9 மணிக்கு தான் வந்து தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். இந்த அதிகாலையில் குளிச்சுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி கிடையாது. ஒராவது கம்பல்சரி கோயிலுக்கு நேரமே போகணும் அப்படின்னாக்க கூட அப்போவும் 6 மணிக்கு எந்திரிச்சு குளிப்போம் தவிர 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க மாட்டோம்.
எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு ஸோ என் அம்மா வந்து தம்பிக்கு நல்லா நிறையா தேய்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா நிறைய தனியாக உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குமே எண்ணெய் தேய்ச்சிட்டோம். சரி எப்போவுமே வந்து அம்மா எங்களுக்கெல்லாம் தேய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த வருஷம் அம்மாவுக்கும் தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் தேய்ச்சி விட்டுட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அம்மா எங்களை எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு வடை எல்லாம் சுட்டு தோசை எல்லா சமையல்லாம் முடிச்சுட்டு எங்களை தாட்டி விட்டதுக்கப்புறம் தான் குளிக்கவே போனாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வேலை முடியவே இல்லை. எல்லாத்துக்கும் தேய்ச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக எல்லோரும் இந்த வருஷம் தாங்க ஃபேமிலியாக எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். இல்லைன்னா தம்பியும் அவரும் தேய்ப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் 3 பேர், அதுக்கப்புறம் நான் தேய்க்க மாட்டேன், இந்த மாதிரி போகும். இந்த வருஷம் இல்லை, கம்பல்சரி எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோங்கிற மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கும். காலையில் அம்மா வீட்டில் காலையில் டிஃபனு சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வேகமாக நாங்கள் நான்வெஜ் செய்யறதுக்குள்ள தீபாவளி டைமில் பொங்கல்லாம் போயிட்டுனால நான்வெஜ் செய்யறதுக்குள்ளேன்னு வேகமாக காலையிலேயே வடை பருப்பு பாயாசம் எல்லாமே வடை சூப்பராக சுட்டுட்டாங்க. ஸோ அவசரமாக அதையும் சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காங்கேயம் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ பட்டாசு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசையும் வெடிச்சாச்சு. அம்மா பாருங்கள், நாங்கள்லாம் கிளம்பியிருக்கோம், அம்மா இன்னும் அந்த எண்ணெய் தேய்ப்புலேயே தான் இருக்காங்க. அறுப்பும் எண்ணெயும் தேய்ச்சிட்டு இன்னும் குளிக்காமல் அப்படியே இருக்காங்க. அது வேறு இதுதான் சோம்பேறி அப்படின்னு டைலாக்லாம் வேறு விட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கேயம் வந்துடும். காங்கேயம் வந்தாலே பொடுசுகள் நிறையா இருப்பாங்க, வீட்டை சுற்றி பசங்க நிறையா இருப்பாங்க. அதனால் தம்பிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தம்பி மட்டும் தான் இருப்பான், பக்கத்தில் எல்லாம் பசங்க பொடுசுகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் காங்கேயத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி எல்லா பக்கம் வீடு எல்லாம் நிறைய பொடுசுங்க இருப்பாங்க, மச்சாண்டார் பசங்க, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பசங்கன்னு நிறைய பேர் இருக்கிறனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அத்தை வீட்டுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்கு வந்தோம். அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பட்டாசு வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பின்னாடி எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் உண்மையிலேயும் பட்டாசு போட்டுட்டான். அது ஒரு மாதிரி நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து மரத்தடி சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். தீபாவளி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஃபேமிலி எல்லோரும் மரத்தடி உட்காந்து நான்வெஜ்ஜு முட்டை சில்லி சிக்கன் சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டோம். அந்த தீபாவளி நாளே பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு மாதிரி சூப்பராக ஒரு ஹாப்பினஸ்ஸாக போச்சு. ஒரு ஆட்டம் பாட்டம் அது செம்மையாக இருந்தது. நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, எல்லாத்தோடவும் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட தீபாவளி பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியோட சரி அம்மாவோட ஃபேமிலியோட சரி சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.